மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளியை சில மணி நேரத்தில் காவல்துறையினர் கைது செய்தனர் என்பதையும் அமைச்சர் கோவிச்செழியன் குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்து கல்லூரிகளிலும் பாதுகாப்பு நடவடிக்கைக்காக ஏற்கனவே குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளரிடம் கேட்கலாம். வணக்கம், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் உமா. தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு செஞ்சிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புதிய கட்டிடங்களை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் அவர்கள் திறந்து வைத்து புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தார்கள். இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. இந்த பத்திரிகையாளர்கள் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெண் சர்ச்சை குறித்து ஒரு கேள்வி எழுப்பியும் பொழுது விரிவான விளக்கத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் தெரிவித்திருக்காங்க. குறிப்பாக கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் கடந்த காலங்களில் இது போன்ற பொள்ளாச்சியில் ஒரு சம்பவம் நடைபெற்ற பொழுது அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையில் மனு கொடுப்பதற்கே அச்சப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நிலவியது. ஆனால் இந்த பிரச்சனைகள் போது இந்த மாணவி புகார் அளித்த உடனடியாக அந்த குற்றவாளி கைது வந்தார். கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை உரிய நடவடிக்கையை விரைந்து எடுத்து உரிய தண்டனையை உடனே பெற்றுத் தருவோம் என்று உறுதியான அமைச்சர் அளித்துள்ளார்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை கருத்தில் கொண்டு அரசியல் தேர்தலை குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை அரசியல் தேர்தலை கடுமையான கண்டித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக விளக்கம் அளித்து அதற்கான துரித நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். மாநிலம் முழுவதும் உள்ள கல்லூரிகளில் பாதுகாப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதையும் துரிதப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாத நிலவி கொண்டிருக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அரசை குறை கூற வேண்டும் என்பதற்காகவே மீண்டும் சொன்னதே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்த அமைச்சர் கோவிச்செழியன் அவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் இந்த 3-4 மாதமாக தமிழகத்தில் இல்லாத நிலையில் மீண்டும் கருத்தையான கருத்துக்களை பதிவிப்பதற்காகவே திரும்பி வந்துவிட்டார் என்று சொன்னார். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு பொறுத்தவரையிலும் கல்லூரி மாணவிகளுக்கு எந்த விதத்திலும் அச்சம் என்பதே இல்லாத நிலையில் அனைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு நடவடிக்கைகள், காவல்துறை நடவடிக்கைகள், சிசிடிவி கேமரா பாதுகாப்பு என்பது உள்ளிட்ட அனைத்து பாதுகாப்பும் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் எந்தவித அச்சமும் தேவைப்பட வேண்டும் என்று விரிவாக விளக்கம் சொல்லியிருக்கிறார் அமைச்சர் அவர்கள். நன்றி இளங்கோ.